ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. මේ සතියේ අලුත් වාර්තාවක් ආවා. ට්‍රාන්ස්පරන්සි ඉන්ටර්නැෂනල් பாதுகாப்பு அமைச்சின் செலவுகள் தொடர்பில் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் இந்த வாரம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 80 நாடுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை ஏ பிரிவில் உள்ளடங்குகின்றது. மற்றொரு முறையில் தெரிவித்தால் உயர் மட்டத்தில் உள்ளது. இந்த 80 நாடுகளுடன் பார்க்கும் போது இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செலவில் ஒழுக்கம் இல்லை என்பது தெரிகின்றது. இந்த நாட்டில் உள்ள குடும்பங்களில் 35% சமுர்த்தி பயனாளிகள் உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் 9 மில்லியன் ரூபாய். ஆயினும் அபிவிருத்திக்கும் பாதுகாப்பிற்கும் 280 பில்லியன் ரூபாய் செலவிடுகின்றனர். சரியாக அதனை செலவிட வேண்டுமாயின் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என நாம் தெரிவிக்கின்றோம். අපි කියන්නේ මේකයි. එහෙනම් හරියට ඒක වේදම් කරන්න ඕනේ. විනිවිදභාවයක් තියෙන්න ඕනේ. கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவிற்கு எரிபொருள் கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பின் நிர்மாண பணிகளை அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய நிறுவனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் MRWD சோய்சா குறிப்பிட்டுள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவு வரையில் எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு தொடர்பில் கடந்த சில நாட்களாக நாம் தகவல்களை வழங்கியிருந்தோம். இந்த குழாய் கட்டமைப்பு 40 வருடங்கள் பழமையானது என இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய நிறுவனத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். புதிய திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான காரணம் 1994 ஆண்டளவில் இதனை புனரமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. ஆயினும் அந்த சந்தர்ப்பங்களில் இந்த திட்டத்தினை செயற்படுத்த முடியவில்லை. ஆயினும் 2007 ஆண்டு இது தொடர்பில், அதாவது இந்த திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தினை வலுப்படுத்தினோம். தற்போது இதன் நிர்மாண பணிகளுக்கு 40 தொடக்கம் 45 மில்லியன் டாலர்கள் செலவாகும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த தொகையை குறுங்கால மற்றும் நீண்டகால கடன் வசதியாக பெற்றுக்கொள்வதே எமது நோக்கமாகும். அதாவது 15-20 வருடங்களில் செலுத்தும் வகையிலான கடன் வசதிகள். புதிய திட்டத்தின் பலன்கள் குறித்து அவர் இதன் போது தெளிவுபடுத்தினார். சாமான் தின 7-5 வகை காலයක් යනවා දැනට. எண்ணெயை அங்கிருந்து மாற்றுவதற்கு சாதாரணமாக தற்போது 4-5 நாட்கள் செல்லும். அதனை 2 நாட்களாக நம்மால் குறைக்க முடியும். 18 அங்குலமான குழாய்களை பாவித்து அதற்கான கால அளவை அரைவாசியாக குறைக்க முடியும். சரியான ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்ததன் பின்னர் 10 அல்லது 12 மாத கால பகுதியில் இந்த திட்டத்தினை நிறைவு செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் வெற்றி அளித்தால் அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் இந்த குழாய் கட்டமைப்பின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை புதிய குழாய் கட்டமைப்பிற்கு அருகில் வாழ்கின்ற மக்களுக்கு வேறு இடங்கள் வழங்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டார். வெளியேற்ற வேண்டிய 400 வீடுகள் என்ற எண்ணிக்கையை 80 குறைத்தோம். ஏனெனில் நிலப்பரப்பின் எண்ணிக்கை அங்கு குறைத்தோம். அங்கு 80 வீடுகளை சேர்ந்த மக்கள் ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட 80 வீடுகளில் குடியமர்த்தப்பட்டனர். 3 மாதங்கள் என்ற குறுகிய காலப்பகுதியில் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடங்களில் குடியமர்த்தினோம். அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வீடுகளில் சென்று வாழ்கின்றார்கள். லங்கா ஜி இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நிர்மாணிக்கப்பட்ட மதம் மற்றும் கலாச்சார ரீதியான இந்த உறவு பாலம் லங்கா ஜி என அழைக்கப்படுகிறது. ஜப்பானின் நரிட்டா விமான நிலையத்திற்கு அருகாமையில் நிர்மாணிக்கப்படுகின்ற மிகவும் அழகான இந்த விகாரைக்கு லங்கா ஜி என பெயரிடப்பட்டுள்ளது. 3 தசாப்தங்களுக்கும் அதிகமான காலம் இதனூடாக வழங்கப்படும் சேவையை வார்த்தைகளினால் கூற முடியாது. இந்த விகாரை தற்போது பனியினால் சூழப்பட்டுள்ளமை மேலும் அழகூட்டுகிறது. ஜப்பானுக்கு கிடைத்துள்ள இந்த முதலாவது விகாரையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரையே சாரும். අපි හිතුවට වඩා විශාල මේ අතින් අධ්‍යාපනික ඒ වගේම சாஸ்கிருதிக ஆர்த்திக கல்வி கலாச்சாரம் பொருளாதாரம் என்ற ரீதியில் நாம் எண்ணி பார்க்காத அளவிற்கு இந்த லங்காஜி விகாரை பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. பெரும் எண்ணிக்கையிலான ஜப்பானியர்கள் வழிபாட்டிற்காக இங்கு வருகின்றனர். அதே போன்று ஆங்கில மொழியை பயில்வதற்கும் வருகின்றனர். இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற கலாச்சார ரீதியான உறவுகள் இதனால் வலுப்பெறுகின்றன. அதனாலேயே லங்காஜி இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பாலம் என்று நான் கூறினேன். 30 வருடங்கள் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் பேணப்பட்டு வருகின்றன. இந்த விகாரை பயன்பாடு மிக்கது என்பதே எனது நம்பிக்கை.
பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டுள்ள பானகல உபத்திஸ்த தேரர் யோசிடா சொகன்ஜியின் ஒத்துழைப்புடன் 1979 ஆண்டு முதலாவது யோசிடா சிறுவர் பாடசாலை இலங்கையில் ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து சர்வதேச பாடசாலை ஒன்றை உருவாக்கிய அவர் இந்தியாவில் உள்ள சாஞ்சி பல்கலைக்கழகத்தையும் ஆரம்பிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். சாஞ்சி பல்கலைக்கழகத்திற்கு முதல் வருட மாணவர்களை 2013 ஆண்டு முதல் காலாண்டில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றேன். மிகவும் குறைந்த அளவிலானவர்களை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். எதிர்வரும் காலங்களில் அதனை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றேன். கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படுகின்ற வரை குத்தகைக்கு கட்டடங்களை பெற்று பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றேன். எதிர்வரும் 2 அல்லது 3 வருடங்களில் பல்கலைக்கழக நடவடிக்கைகள் முழுமை பெறும் என நம்புகின்றேன். தேசிய நீரியல் வள ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவர் நிறுவனத்தின் நிதி பிரிவின் தலைவர் நேற்று மாலை முதல் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். கடந்த காலத்தில் நிறுவனத்தின் நிதி நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சில செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக அவரை கட்டாய விடுமுறையில் அனுப்பியுள்ளதாக நாரா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் SJ சமரசுந்தர தேடலுக்கு உறுதி செய்தார். கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாரா நிறுவனத்தின் நிதி பிரிவு தலைவரினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த நிறுவனத்தினால் திரைசேரி உண்டியல்களில் முதலீடு செய்யப்பட்டிருந்த 87 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை நாரா நிர்வாகத்தினது அல்லது திரைசேரியின் அனுமதியின்றி நிலையான வைப்பீடுகளுக்கு மாற்றியுள்ளமை இதன் ஒரு காரணமாகும். இதன் மூலம் சுமார் 30 மில்லியன் ரூபாய் நாரா நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சம்பந்தப்பட்ட நிதி பிரிவின் தலைவரினாலேயே அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அனுமதியின்றி திரைசேரி உண்டியல்களை நிலையான வைப்புகளுக்கு மாற்றியமை தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாரா நிறுவன நிதி பிரிவின் தலைவர் அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நிதி பிரிவின் தலைவர் என்ற ரீதியில் தன்னால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் குறித்து நடுநிலைமையை கடைபிடிக்குமாறு அந்த கடிதம் மூலம் அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நாரா நிதி பிரிவின் தலைவரினால் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு செயற்பாடு குறித்து அந்த நிறுவனத்தில் 4 மாதங்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரி ஒருவரினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அனுமதியின்றி படகு கொள்வனவிற்காக நாரா நிறுவனத்தின் 3 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகை செலவிடப்பட்டமை தொடர்பில் இந்த விசாரணையின் போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. பாவனைக்கு உதவாத அந்த படகு 1 வருடத்திற்கும் அதிகமான காலம் ஹெமில்டன் கால்வாயில் நங்கூரமிடப்பட்டிருந்த அதேவேளை நாரா நிறுவனம் தொடர்ந்தும் அதற்காக மாதாந்தம் சுமார் 50,000 ரூபாய் செலவையும் மேற்கொள்ள நேரிட்டுள்ளது. கொழும்பு துறைமுக விஸ்தரிப்பு திட்டத்திற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தின் மூலம் நாரா நிறுவனம் ஈட்டிய நிதி கையாள்கையில் நிதி பிரிவின் தலைவர் செயற்பட்டிருந்த விதம் தொடர்பாகவும் அடுத்த கட்ட விசாரணையின் போது ஆராய உள்ளதாக நாரா நிறுவனத்தின் தலைவர் தேடலுக்கு சுட்டிக்காட்டினார். இதேவேளை நேற்றிரவு 10 மணி வரை நிறுவனத்தில் தங்கியிருந்த நிதி பிரிவின் தலைவர் ஒரு தொகை ஆவணங்களை அங்கிருந்து வெளியேற்ற மேற்கொண்ட முயற்சிகள் தமது தலையீட்டினால் தடுக்கப்பட்டதாக நாரா நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டார். நிதி பிரிவின் தலைவர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டதை அடுத்து அவரின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஓய்வு பெற்ற ஒருவர் ஒப்பந்த அடிப்படையில் 2 மாத காலத்திற்காக அமர்த்தப்பட்டுள்ளார். நாரா நிறுவனத்தின் நிதி பிரிவு பணிப்பாளராக அவர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் நாரா நிறுவனத்தின் நிதி பிரிவின் பணிப்பாளர் பதவிக்கு நிறுவனத்தின் முகாமைத்துவ பிரிவு அனுமதி வழங்கவில்லை. சக்தி FM வானொலியில் ஒலிபரப்பான கட்டுக்கட்டாக காசு உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் இன்று வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாளர்களுக்கு இதன்போது பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. 4 வெற்றியாளர்களுக்கும் தலா 1,04,100 ரூபாவும் 52 வெற்றியாளர்களுக்கு 10,410 ரூபாவும் வழங்கப்பட்டன. அடுத்து ஜெயசதி அட்டாளைச்சேனி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கக்கூடிய சக்தி FM வானொலியின் அலைவரிசை பணிப்பாளர் மற்றும் அறிவிப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பம்பலப்பிட்டி கடற்கரையிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் இன்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் கூறினர். பம்பலப்பிட்டி ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள கடற்பரப்பிலிருந்து இன்று மாலை குறித்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் சடலம் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளினால் ரயில்களில் மோதுண்டு பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட சம்பவங்கள் இன்னும் எம்மை விட்டு நீங்கவில்லை. புத்தளம் சிலாபம் புகையிரத பாதையின் மங்களவெளிக்கும் முந்தலுக்கும் இடைப்பட்ட நுகசிவன வீதியிலும் அவ்வாறான பாதுகாப்பற்ற ரயில் கடவை உள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இப்புகையிரத கடவையில் முன்னர் பாதுகாப்பு கதவுகள் பொருத்தப்பட்டதற்கான சான்றுகள் இருப்பினும் அக்கடவைகள் தற்போது அகற்றப்பட்ட நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாளொன்றுக்கு இந்த கடவையினூடாக 100க்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்கும் நிலையில் தொடர்ந்தும் பாதுகாப்பு கடவை பொருத்தப்படாத நிலையில் உள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்தை ஒரு விக்கெட்டால் இலங்கை வெற்றி கொண்டது. இறுதிப் பந்தில் வெற்றிக்கு ஒரு ஓட்டம் தேவையாக இருந்த நிலையில் அந்த இலக்கை எட்டிய இலங்கை முதல் தடவையாக இங்கிலாந்தை வீழ்த்திய பெருமையை பெற்றது. மும்பை பிரிபோன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 238 ஓட்டங்களை பெற்றது. பதில் அளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இங்கிலாந்து சார்பாக ஜெனி கங் 71 பந்துகளில் 4 பவுண்டரிகளுடன் 52 ஓட்டங்களை பெற்றார். எமி ஜான்ஸ் 41 ஓட்டங்களை பெற்றார். சாமனி செனவிரத்ன, சசிகலா ஸ்ரீவர்தன, ஏஷானி லொகுசூரி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இலங்கை சார்பாக சமரி அத்தப்பத்து மற்றும் யசோதா மெண்டிஸ் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்டத்துக்காக களமிறங்கினர். சமரி அத்தப்பத்து ஒரு சிக்ஸர் 7 பவுண்டரிகளுடன் 72 பந்துகளில் 62 ஓட்டங்களை பெற்றார். சமரி மற்றும் யசோதா ஜோடி முதல் விக்கெட்டில் 103 ஓட்டங்களை பகிர்ந்தது. ஏஷானி லொகுசூரிய 41 பந்துகளில் 56 ஓட்டங்களை பெற்றார். வெற்றிக்கு கடைசி பந்தில் ஓர் ஓட்டம் தேவையாக இருந்த போது டிலானி மனோதரா பவுண்டரி அடித்து வெற்றியை உறுதி செய்தார். போட்டியின் பின்னர் இலங்கை அணி தலைவி ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். உண்மையில் இது எமது கனவு நனவான ஒரு சந்தர்ப்பமாகும். இந்த வாய்ப்பை பெறுவதற்கு நாம் 16 வருடங்கள் காத்திருந்தோம். நல்ல டீம் ஒர்க் கொண்டிருந்துச்சு. எல்லாரும் ஒன்றே தான் நினைச்சோம். நாங்க இந்த கட்டாயம் மேட்ச் வின் பண்ணும் நினைச்சு தான் நாங்க மேட்ச் வின் பண்ணோம். அதே மாதிரி பிளேயர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சொல்ல போனா எங்களுக்கு 100 வந்து 4 செஷன் தான் போயிருந்துச்சு. அதனால எங்களுக்கு பிரஷர் இல்ல. நாங்க பிரஷர் இல்லாம நார்மல் பேட் பண்ணதுக்கு நான் மேட்ச் வின் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். அசிடன்ஸோட நாங்க வெஸ்ட் இண்டீஸ் கட்டாயம் அந்த மேட்ச் வின் பண்ணுவோம் கட்டாயம். நாங்க இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at news